ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 1.5 இன்ச்சுக்கு, அந்த 1.5 இன்ச்சை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஏற்கனவே நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுனால இது கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா திரும்ப என்ன பண்ணணுன்னா ஃபோல்ட் பண்ணணும். எதுக்காகனா அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிறதுக்காக திரும்ப ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படியே ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கணும், ஷோல்டர் ஃபோல்டு பண்ணிக்கணும், ஓகேங்களா? ரெண்டாக பிடிச்சு அப்படியே கீழே 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஹைட் வந்து 3.5 இன்ச்சுக்கு வச்சுக்கணும், சரிங்களா? 1/2 இன்ச்சு ஹைட் வந்து 3.5 இன்ச் வச்சு அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ முன்னாடி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அதே மெத்தடு தான். அதில் நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லியிருப்பேன், இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஹைட் வந்து 3.5 வச்சு அப்படியே ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. டபுள் டைம் என்ன பண்ணிங்கனாலும் சரி 2 டைம் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட், இப்போ பேக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம டாட் வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள், ஓகேங்களா? மார்க்கிங்கில் நம்ம வரைஞ்சி காட்டியிருக்கோம் இல்லையா, அதே அப்படியே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 2ஐயும் ஈவனாக பிடிச்சி ஒரு இடம் காட்ட பாருங்கள், அந்த இடத்த அப்படியே ஆப்போசிட்டில் வைக்கணும். 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஆப்போசிட்டில் 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வீடியோவில் இந்த மாதிரி ஸ்டிச் எல்லாம் எப்படி பண்ணணும்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது பண்ண போகிறோம். வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சரிங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு கிளாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃப்ரண்ட்டும் டாட் பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இதையும் அப்படியே டாட் பிடிச்சிக்கணும். எப்பவும் போல் டாட் பிடிச்சிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இது இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் கோடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டாட் பிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டாட் பிடிச்சிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், இதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தடு இருக்குது, ஓகேங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிலது எது வந்துட்டு உங்களுக்கு தெரியலையோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, டாட் பிடிச்சிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 3 பாயிண்ட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேண்டு, ஓகேங்களா? ஸோ ஹேண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு கீழே மடிச்சு அடிக்கணும் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. திரும்ப மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா? வித்தவுட் லைனிங் கிளாத்துக்கு ஹேண்டுக்கு வந்து 1.5 இன்ச்சு கண்டிப்பாக விடணும், சரிங்களா? அப்போ தான் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹேண்டும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னொரு ஹேண்டும் ஸ்டிச் பண்ணிடணும், ஓகேங்களா? இதை மறுபடியும் திருப்பி ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பட்டி. ஸோ பட்டிக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்து கீழே வச்சுட்டு கீழே 1/2 இன்ச் அல்லது 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு
சேம் இதுவும் அதே மாதிரி 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்கிற எக்ஸஸை கட் பண்ணி விட்டுட்டு டர்ன் பண்ணி படிமான தையல் போட்டுருங்க. ஸோ படிமான தையல் போட்டுட்டு இந்த மாதிரி படிமான தையல் அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, திருப்பிக்கங்க. ஸோ திருப்பிட்டு மறுபடியும் கார்னரில் அப்படியே டர்ன் பண்ணி என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி கார்னரில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். சரிங்களா? மெத்தடு எல்லாமே ஒன்று தான். நம்ம வந்துட்டு ஒன்றை கரெக்டாக கற்றுக்கிட்டோன்னா அடுத்தடுத்த மெத்தடு சேம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நிறைய மெத்தடு கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரே மெத்தடை நல்லா கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸை கட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸஸ் கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு இங்கே 1/4 இன்ச்சுக்கு அடிக்கணும். நம்ம மேலே வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே டர்ன் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். சரிங்களா? சேம் அதே மாதிரி இந்த பட்டியும் எக்ஸஸை கட் பண்ணி விடுறீங்க, டர்ன் பண்ணி படிமான தையல் போடுறீங்க. இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டு மறுபடியும் மேலே சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கீழே வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பட்டி வந்துட்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வச்சு 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கணும். நல்ல பக்கம் உள்ளே வச்சுக்கணும். ஷோல்டர் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கணும் நீங்கள். சரிங்களா? இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸஸ் இருக்குது பாருங்கள், அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணி விட்டுட்டு ஹேண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஹேண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி விரித்து போட்டு நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி வச்சு நீங்கள் ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? சென்டரில் 2ஆக பிடிச்சி ஸ்டிச் கொடுத்து அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் கொடுத்துருங்க. கட் கொடுத்து அப்படியே ஸ்டிச் கொடுத்துருங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ சென்டர்லேருந்தும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம், அல்லது முன்னாடி ஃபஸ்ட்லேருந்தும் நீங்கள் அதாவது கார்னர்லேருந்தும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் கார்னர்லேருந்து ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா கரெக்டாக இருக்கணும், ஹேண்டு வந்து கரெக்டாக இருக்கணும். பாடி சைஸும் ஹேண்டும் ரெண்டும் ஒன்றா இருக்கணும், ஆம்கோலும் ஹேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுனா கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு அப்படியே பொறுமையாக என்ன பண்ணிவிட்டு வாங்க, ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பொறுமையாக பண்ணுங்கள் ஹேண்டு. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வீடியோ போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ளவுஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கணுன்னா சென்டரில் ஒரு படிமான தையல் போட்டுடணும். ஓகேங்களா? ஹேண்டு உடம்பு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சென்டரில் ஒரு படிமான தையல் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க, படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹேண்டு பாருங்கள், இது கரெக்டாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் இன்னொரு ஹேண்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி விரித்து போட்டு அந்த ஹேண்டு நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி வச்சு நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி வச்சு அப்படியே ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள், அவசரம் இல்லாமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக ஹேண்டு வந்துட்டு சென்டர் ஷோல்டரும் ஹேண்டோட சென்டரும் ஒன்றா வரணும், மாறி வரக்கூடாது. இப்படி வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ சென்டரில் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக, அதாவது ஷோல்டரும் ஹேண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் படிமான தையல் போடணும். தனியாக நீங்கள் படிமான தையல் போட்டுறக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், ஸ்டிச் கொடுத்துக்கணும் நீங்கள். இப்போ பாருங்கள், இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சைடு ஜாயின்